பாஸ்தானா யாருக்கு தாங்க பிடிக்காது? அதை ஆசைக்கு ஒரு நாள் சாப்பிட்றதுல தப்பே இல்லை. இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் குவிக்காக ஒரு வெஜ் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வரட்டும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் கேப்சிகமும் கேரட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா வெங்காயத்து கூட பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காரத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா பாயில் ஆகிறதுக்காக நான் ஒரு ½ கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது அப்படியே 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கு முன்னாடியே நான் பாஸ்தாவை நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்தா வந்து நல்லா உதிரியாக வரணுங்க, அது போல் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ண பாஸ்தாவை இந்த மசாலாவில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மேலே கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ஸ்பைசி வெஜ் பாஸ்தா